Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து சங்கீதம் 91 திருப்போம். இன்றைக்கு 14, 15, 16 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தில் ஒரு சிறிய மாற்றம். சங்கீதக்காரன் இவ்வளவு நேரம் பேசிக்கொண்டே வருகிறார். திடீரென்று 14ஆம் வசனத்திலிருந்து தேவனே பேசுகிறது போல இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் பேசுகிறார். தேவனுடைய வாயிலிருந்து உரைக்கப்படுகிற வார்த்தைகள் இவைகள். தேவனே இந்த காரியங்களை சொல்கிறார். 1 முதல் 13ஆம் வசனங்கள் சங்கீதக்காரன் தேவனை குறித்து, அவர் எப்படி அடைக்கலமாய் இருக்கிறார், அவர் சிறகுகளால் மூடுவார், அவர் நமக்கு நிழலாய் இருக்கிறார் என்று தேவனை குறித்த காரியங்களை 1 முதல் 13 வசனங்கள் வரை அவர் சொல்லி வந்தார் சங்கீதக்காரன். 14 முதல் தேவன் பேசுகிறார். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசிக்கு தான் என்ன செய்வார் என்பதை குறித்து தேவன் அங்கே எடுத்து உரைக்கிறார். தேவன் சொல்லும் வார்த்தைகள் இவைகள். என்ன சொல்லுகிறார்? என்னிடத்தில் அவன் வாஞ்சையாய் இருக்கிறபடியால். தமிழ்ல ரொம்ப விவரமாக அது வரவில்லை. ஆங்கிலத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. Because he has set his love upon me. அவனுடைய அன்பை அவன் என் மீது வைத்திருக்கிறபடினால், அவனுடைய வாஞ்சையும் அன்பையும் அவன் என் மீது பதித்திருக்கிறபடினால் அவனுக்கு நான் இதை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். அன்பு என்பது இப்பொழுதுதான் முதல் முறையாக இந்த சங்கீதத்திலே சொல்லப்படுகிறது. தேவன் மீது அன்பை வைப்பதை குறித்து, setting his love. To set means to be fixed. அதாவது வைப்பதென்றால் நிலையாக வைப்பது. கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சம் எடுத்துடுறது. தேவன் மீது வாஞ்சையை கொஞ்ச நேரம் வைத்துவிட்டு, சில நாட்கள் வைத்துவிட்டு பிறகு தேவனிடத்திலிருந்து அன்பை எடுத்துக் கொள்ளுகிறது, அதிலே பின்வாங்குவது. அப்படி அல்ல. தேவன் மீது நிரந்தரமாக வாஞ்சையும் அன்பையும் வைப்பதை குறித்து இங்கே பேசப்படுகிறது. நிரந்தரமாக வாஞ்சையும் அன்பையும் தேவன் மீது வைப்பது. எந்த சூழ்நிலையிலையும், எந்த சந்தர்ப்பத்திலேயும், எல்லா விதமான நேரத்திலேயும் ஆண்டவர் மீது அன்பை வைப்பது. இந்த அன்பு வித்தியாசமானது. உலகத்திலே அன்பு எப்படி வேலை செய்கிறது என்று சொன்னால், எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கும்போது அன்பு கூறுவது ரொம்ப சுலபமாக இருக்கிறது. மனிதர்கள் மத்தியிலே இருக்கிற அன்பை எடுத்து பாருங்கள், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். குடும்பத்தில் உள்ள அங்கத்தினர்கள் மத்தியிலே அன்பு இருக்கிறது. அந்த அன்புக்கு ஒரு பெயர் உண்டு, கிரேக்க மொழியிலே ஸ்டோர்கே என்று சொல்லுகிறார்கள். அந்த அன்பு குடும்ப பாசத்தை குறிக்கிறது. குடும்ப பாசம் என்கிற அன்பு. இன்னொரு அன்பு இருக்கிறது, நண்பர்கள் மத்தியிலே இருக்கிற அன்பு. இருவர் நண்பர்களாகிறார்கள், நாளடைவிலே அவர்கள் மத்தியில் இருக்கிற அன்பு ஆழமாகிறது. அந்த ஆழமான அன்பு வேரூன்றி ஆழமாயிருக்கிறது. அந்த அன்புக்கு பிலேயோ, சகோதர அன்பு என்று பெயரிட்டு அழைக்கிறார்கள். இன்னொரு அன்பு இருக்கிறது, கணவன் மனைவி ஆகிறார்கள் இருவர், அவர்கள் மத்தியில் ஒரு விசேஷித்த அன்பு. மற்ற அன்பை காட்டிலும் இது விசேஷமான அன்பு. திருமண வாழ்க்கையில தாம்பத்திய அன்பு. அதற்கு ஒரு பெயர் இருக்கிறது, அதுதான் ஈராஸ் என்று சொல்லுகிறார்கள். ஆக குடும்ப பாசம் என்று ஒன்று இருக்கிறது, அதிலே அன்பு வெளிப்படுகிறது. இரு நபர்கள் மத்தியில் அன்பு உண்டாகிறது, அதையும் ஒரு பெயர் சொல்லி அழைக்கிறார்கள். அந்த அன்பும் நம் மத்தியிலே நாம் காண்கிறோம். ஒருவருக்கொருவர் ஆழமான அன்பு வைத்திருப்பது நண்பர்கள் மத்தியிலே. இன்னொன்று கணவன் மனைவியினிடத்திலே இருக்கும் தாம்பத்திய அன்பை குறிக்கிறது, அதுவும் ஒரு ஆழமான அன்பு. இவைகள் எல்லாம் கர்த்தர் கொடுத்த ஒரு ஆற்றல். மனிதன் அன்பு கூறக்கூடியவனாயிருக்கிறான். தாய் தன்னுடைய பிள்ளையை அன்பு கூறுகிறாள், கணவன் தன் மனைவி அன்பு கூறுகிறான், நண்பன் தன் சிநேகிதனை நேசிக்கிறான்.
இப்படிப்பட்ட அன்பை காண்பிக்க கூடியவர்களாய் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். we are capable. நாம் அதற்குரிய ஆற்றலை உள்ளாகவே பெற்றிருக்கிறோம். கர்த்தர் நம்மை அப்படி உண்டாக்கி இருக்கிறார். அந்த அன்பு நம்ம இடத்துல எப்பவும் வெளிப்படுகிறது. இந்த அன்புக்காக பாருங்க என்னென்னமோ செய்வாங்க. இந்த அன்பு எவ்வளவு தூரம் வேணா போகும், ரொம்ப தூரம் போகும். அது இந்த அன்பு சில நேரத்தில் தங்கள் ஒருவருக்கொருவராக தங்கள் உயிரையே கூட கொடுக்கக்கூடிய அளவு கூட வருகிறார்கள். சில நேரங்களில் அவ்வளவு ஆழமாக இந்த மனுஷிக அன்பு அவ்வளவு ஆழமாக கிரியை செய்கிறது. குடும்ப பாசத்தின் நிமித்தமாக உயிரையே கொடுப்பார்கள். சரீரத்தின் ஒரு பகுதியை வெட்டி கொடுப்பார்கள். நான் கண்டிருக்கிறேன். தன்னுடைய மகளுக்கு தன்னுடைய கிட்னியை கொடுத்த ஒரு தாயழி அன்பு தன்னுடைய மகளாட்சி என்று சொல்லி தன்னுடைய சரீரத்தின் ஒரு பகுதியை எடுத்துக்கொள்ள என்று சொல்லி கொடுக்கிறார்கள். உயிரையே கொடுக்க தயார். ரத்தத்தை கொடுப்பார்கள். என்னத்தை வேண்டாலும் செய்வார்கள். ஏனென்றால் அன்பு அவ்வளவு ஆழமான ஒன்று. அதே போல்தான் கணவன் மனைவியின் இடத்திலே அன்பு அதிகமாக இருக்கும் போது அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். ஒருவருக்கொருவராக விட்டு கொடுத்து அவர்கள் தியாகம் செய்வார்கள். நண்பர்களும் அப்படிதான். மனுஷனுக்குள்ளாக இந்த ஆற்றல் இருக்கிறது. ஆனாலும் இந்த அன்பு இவ்வளவு ஆழமானதா இருந்து இவ்வளவு வேரூன்றி ஆழமாய் கிரியை செய்தாலும் கூட அந்த அன்பு சில நேரங்களிலே ஒளிந்து போகிறது. எத்தனை பேருக்கு அது தெரியும்? அந்த அன்பு சில நேரத்தில் ஒளிந்து எங்க போச்சுன்னே தெரியாது. நல்லா இருந்துட்டு இருப்பாங்க. அப்பா அம்மா பிள்ளைங்க திடீர்னு பிள்ளைய வானா நீ வெளியே போ அப்படின்னு அனுப்பிச்சிடுறாங்க. ஏன்னா பிள்ளை இப்போ சொல்ற பேச்ச சரியா கேட்கறது இல்லை. நீ எனக்கு ஒத்து வரலன்னா நீ போயிட்டு வா. ஏதோ ஒரு அவர்களுக்குள்ளாக ஒரு சச்சரவு ஏற்பட்டு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அவர்கள் பிரிந்து விடுகிறார்கள். அந்த அன்புக்கு முழுக்கு போட்டு விடுகிறார்கள். அது ஒளிந்து போடுகிறது. கணவன் மனைவியின் இடத்திலே இருக்கிற அன்பு கூட ஏதாவது பிரச்சனை உருவாகி அது முத்தி அதை தீர்க்காமல் விட்டு விடும் போது அதுவும் எங்க போய் முடிகிறது? அது கோர்ட்டு வரைக்கும் போய் முடிஞ்சு கடைசியில விவாகரத்து வரைக்கும் போய் முடிஞ்சிருது. எல்லா அன்பையும் மறந்து தங்களுடைய பழைய அன்பெல்லாம் மறந்து அவர்கள் பிரிந்து தங்கள் வழியே செல்லுகிறார்கள். அன்பு ஒளிந்து போகிறது. நண்பர்கள் கூட 20-30 வருஷமா நண்பர்களா இருக்கலாம். ஆழமான அன்பு வைத்திருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு சச்சரவு ஏற்படும் போது ஒரு பிரிவு அவர்களுக்குள்ளாகவும் ஏற்பட்டு விடுகிறது. அன்பு ஒளிந்து போகிறது. ஆனால் இயேசு இந்த பூலோகத்துக்கு வந்தபோது ஒரு புதிய விதமான அன்பை வெளிப்படுத்தினார். இந்த அன்பு வித்தியாசமான அன்பாய் இருந்தது. இந்த அன்பு ஒழியாத அன்பு. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் இந்த அன்பை விவரிக்கிறது. அது சொல்லுகிறது அன்பு ஒரு காலம் ஒழியாது என்று. ஒழியாத அன்பு. என்னதான் செய்தாலும் இந்த அன்பு ஒழியவே மாட்டேன்கிறது. இதற்கு முடிவே கிடையாது. இந்த அன்பு வைத்தால் வைத்ததுதான், அப்படியே இருக்கும். இருக்கிறீங்களா? இந்த அன்பு வைத்தால் அதை எடுக்கிறதே இல்லை. அது அப்படியே இருக்கும். என்ன சூழ்நிலையிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் என்ன ஆனாலும் சரி அந்த அன்பு ஒளிகிறதே கிடையாது. அது அப்படியே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்லோர் மீதும் தீயோர் மீதும் எல்லார் மீதும் பாவிகள் மீதும் நீதிமான்கள் மீதும் நல்லவர்கள் மீதும் தீயவர்கள் மீதும் எல்லார் மீதும் தேவன் அன்பு காட்டுகிறார். அந்த அன்பை ஒருபோதும் அவர் எடுக்கிறதில்லை. அந்த அன்பில் அவர் பின் வாங்குகிறது கிடையாது. அந்த அன்பு ஒளிகிறது கிடையாது. தேவனுடைய அன்பு வித்தியாசமான ஒரு அன்பாய் இருக்கிறது. பகைவர்களை நேசிக்கக்கூடிய அன்பாய் இருக்கிறது. இந்த அன்போடு கூட இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்து காண்பித்தார். ஜனங்கள் இந்த அன்பை பார்த்தார்கள். இந்த போதனைகளை கேட்டார்கள். இந்த அன்பை குறித்து கேள்விப்பட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், என்னையா இந்த அன்பை குறித்து நாங்கள் இதுவரை கேள்விப்பட்டதில்லையே, இதுவரை இப்படிப்பட்ட ஒரு அன்பை காணவில்லையே, பயக்கிறவர்களை நேசியுங்கள் என்று சொல்லுகிற அன்பை கண்டதில்லையே, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படிப்பட்ட அன்பை தான் பார்த்திருக்கிறாங்க. நீ நல்லா இருந்தீங்கன்னா நானும் நல்லா இருப்பேன், என் கண்ணை நீ நோண்டினா உன் கண்ணை நான் நோண்டுவேன். அந்த மாதிரி அன்பு தான் அவங்களுக்கு தெரியும். நல்லா இருக்கிறவர்களோட நல்லா இருப்போம், தீயவனுக்கு தீய வழி இல்லைன்னா நம்ம கொடுக்கணும்ன்ற அந்த அன்பில் வளர்ந்திருந்தார்கள். ஆனால் இயேசுவோ வந்து வேறு விதமான அன்பை காண்பித்தார். அநேக வேத சாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள், அகாப்பே என்கிற அன்பு தெய்வீக அன்பு. அகாப்பே என்று சொன்னால் தெய்வீக அன்பு. அந்த அகாப்பே என்கிற கிரேக் வார்த்தை இயேசு வருகிற வரைக்கும் இந்த உலகத்தில் வரவில்லை என்று.
இயேசு வருகிற வரைக்கும் இந்த அன்பு என்கிற வார்த்தை, இந்த அகாப்பே என்கிற வார்த்தை உலகத்துக்கு தெரியாது. இயேசுவினுடைய அன்பை பார்த்து இதை எப்படி விவரிக்கிறது என்று தெரியாமல் அவர்கள் ஒரு புது வார்த்தையை தேடி ஒரு புது வார்த்தையை கிரேக்க அகராதியில உண்டு பண்ணி அந்த நாள் முதற்கொண்டு அதை உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். அகாப்பே அன்பு. அதற்கு என்ன அர்த்தம்? இது குடும்ப பாசம் அல்ல, இது கணவன் மனைவியிலே இருக்கிற தாம்பத்திய அன்பு கிடையாது, இது நண்பர்கள் மத்தியிலே இருக்கிற ஆழமான அன்பு கிடையாது, இது தெய்வீக அன்பு. அகாப்பே என்பது தெய்வீக அன்பு. தெய்வீக அன்பு இருக்கிறபடினால இப்போ மற்ற அன்பெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இப்ப தெய்வீக அன்பு நாம் எடுத்துக்கொள்றது இல்ல. மற்ற அன்பெல்லாம் அப்படியே தான் இருக்குது. குடும்ப பாசம் அப்படியே தான் இருக்குது. கணவன் மனைவியின் இடத்துல இருக்கிற அந்த ஈராஸ் அன்பு அப்படியே தான் இருக்குது. நண்பர்கள் மத்தியில் இருக்கிற ஆழமான அன்பு அப்படியே தான் இருக்குது. என்ன பண்ணுகிறோம்? இந்த அன்புகள், குடும்ப பாசமும் நண்பர்களுக்கு மத்தியில் இருக்கிற அன்பும் கணவன் மனைவியின் இடத்துல இருக்கிற அன்பும், இவைகள் எல்லாம் ஒளிந்து போகாதபடிக்கு இந்த தெய்வீக அன்பை கொண்டு வந்து இந்த மனுஷீக அன்புக்குள்ளாக நாம் நுழைக்கிறோம். இந்த மனுஷீக அன்பு பலவீனமானது, இதுக்கு சப்போர்ட் கொடுக்கிறோம். இந்த மனுஷீக அன்பு தோல்வி அடைகிறது, ஒளிந்து போகிறது. இந்த அன்பு மறந்து போகிறது. சில நேரத்தில் அது நல்லது செய்தாதான் நல்லது செய்வேன். எல்லா நேரத்திலும் அந்த அன்பு நிற்கிறது இல்லை. அப்பேற்பட்ட பலவீனமான இந்த மனுஷீக அன்புக்கு தோள் கொடுத்து நிறுத்த வைக்கிறோம். எதை கொண்டு? அகாப்பே அன்பை கொண்டு. அகாப்பே அன்பு உள்ள வந்து இந்த அன்பை எல்லாம் பலப்படுத்துது. எந்த அன்பை? குடும்ப பாசத்தை பலப்படுத்துகிறது. கணவன் மனைவியிடத்தில் இருக்கிற அன்பை பலப்படுத்துகிறது. தீராத பிரச்சனைகளை கூட தீர்த்து எப்படியாவது ஒன்று சேர்ந்து வாழ்வோம் என்கிற ஒரு நிலைக்கு அதை கொண்டு வருகிறது. நண்பர்கள் மத்தியில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து அவர்களை என்ன சூழ்நிலையிலும் ஒருவரை ஒருவர் நேசிக்க செய்கிறது. இந்த அன்பு மற்ற மனுஷீக அன்பை பலப்படுத்துகிறது.